ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். ஒரு சேனல் இன்டர்வியூவில் ஒரு ஆங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அட்லி கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அந்த கேள்விக்கு அட்லி என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த ஆங்கர் அட்லி கிட்ட என்ன கேள்வி கேட்டார் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போமா. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த சினிமா துறையில் நீங்கள் இவ்வளோ பெரிய தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனராக நீங்கள் வந்து ஆயிட்டீங்க, நீங்கள் ரொம்ப இளமையாக இருக்கீங்க, ஆனா இந்த மாதிரி உங்களுக்கு எப்பவாவது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அது என்ன அப்படின்னா, நீங்க தான் அட்லியா, நீங்க அட்லின்னு நினைச்சு கூட பார்க்கல, அந்த மாதிரி உங்க தோட்டத்தை வச்சு ஏதாவது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கொஸ்டின் கேட்கிறாரு. அதுக்கு வந்து அட்லி வந்து என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, நீங்க சொல்ற கேள்வி வந்து பாத்தீங்கன்னா நான் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன், பட் இருந்தாலும் நான் வந்து உங்க கேள்விக்கு பதில் சொல்ல முயற்சி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி சொல்கிறார். நன்றி சொல்லிட்டு அவர் தான் வந்து என்னோட முதல் படத்தை வந்து தயாரித்தார். நான் அவர்கிட்ட என்னோட ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுக்கும்போது அவர் என்னோட ஸ்கிரிப்டை தான் பார்த்தாரே தவிர நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் என்னோட கதை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நான் அதுக்கு திறமையானவனா இல்லையா அப்படிங்கிறத பத்தான் பார்த்தாரே தவிர நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னோட தோற்றத்தை வந்து பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்றாரு, இதை இந்த உலகம் பார்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. என்ன தெரியுமா சொல்றாரு, அதாவது தோற்றத்தால ஒருவரை வந்து நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, இதயத்தால அவங்கள வந்து நம்ம வந்து பார்க்கணும், அவங்களுடைய மனசு எப்படி இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர அவங்க தோற்றத்தால இப்படி இருப்பாங்க அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த அந்த ஆங்கருக்கு பதிலடி கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பதிலை வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அட்லியுடைய தமிழ் படங்கள் எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படங்கள் தான். அவர் இயக்குன ராஜா ராணியாக இருக்கட்டும், மெர்சல், பிகில், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத ஒரு படம், செம்ம பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்த திரைப்படங்கள். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதர் ஸ்டேட்டில் போயிட்டு படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஜவான், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேபி ஷான் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு. ஸோ என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆசை என்னன்னா, மறுபடியும் அட்லியோடைய திரைப்படம் தமிழில் வந்து வரணும், தமிழில் வந்து ஒரு ஸ்டாரை வச்சு எடுத்து வரணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். அதுவும் விஜய் வச்சு எடுத்துட்டாரு. ஸோ அஜித்குமார் வச்சு எடுத்தா எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி எடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். உங்களுக்கும் அட்லியோட திரைப்படங்கள் பிடிக்குமா? நீங்களும் வந்து அட்லியோடைய அடுத்த தமிழ் திரைப்படத்துக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். மேலும் ஒரு அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜய் ஆர் கோபி. நன்றி, வணக்கம்.